everyone. So அடுத்தது 7 wonders questionsல 4th wonder question என்ன அப்படின்னா பயிற்சி 12.2ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ பயிற்சி 12.2ல இருந்து 15வது கேள்வி இருக்கு. ஓகேவா? சோ என்ன அப்படின்னா P conditional negation Q cup R equivalent to negation P cup negation Q cup R. சோ இது ரெண்டும் சமம்னு சொல்லி சொன்னா போதும். மெய்மை அட்டவணையை பயன்படுத்தி சொல்லணும். சரிங்களா? மெய்மை அட்டவணையை பயன்படுத்தி சொல்லணும். சோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கிறது என்னன்னா மேம் பயிற்சி அதாவது பயிற்சி 12.2க்கு ஷார்ட்கட் கொடுங்க, எப்படி நாங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதா. சோ அந்த கமெண்ட்ஸ்க்கு தான் ஆன்சர் இப்ப கொடுக்க போறேன். சோ ஈஸியா பயிற்சி 12.2ல இருக்கிறத ஒவ்வொன்றையும் எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கறதா. சோ உங்களுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ். சோ நான் சொல்ற பேரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இவன் பேரு நெகேஷன், இவன் பேரு என்ன நெகேஷன், இவன் கப்பு, இவன் கேப்பு, இவன் கண்டிஷனலு, இவன் பேரு பை கண்டிஷனலு. சரிங்களா? சோ நெகேஷனு, கப்பு, கேப்பு, கண்டிஷனலு, பை கண்டிஷனலு, இவனுக்கு 5 பேர்த்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி. சரிங்களா? சோ இவங்க 5 பேரும் ஐம்பூதங்கள் மாதிரி. சோ இந்த 5 பேர்த்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நெகேஷனோட வேலை என்னன்னா நம்ம எதை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தாங்க அவன் செய்வான். இப்ப நான் டீன்னு சொன்னா அவன் எஃப்னு சொல்லுவான். சரிங்களா? சோ அந்த மாதிரி இவன். ஓகேங்களா? அடுத்தது கப்புங்க. கப்பு என்ன பண்ணுவான்னா நல்லா பொறுத்து போவான், எதை சொன்னாலும் பொறுமையா போயிடுவான். அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் யாரு? இந்த கப்பு. சோ அது எப்படின்னா ஒரு டீயை பார்த்தாலும் அவன் டீ கொடுத்துருவான். ஒரு டீ வந்தாலும் டீ தான். புரிஞ்சுதுங்களா? கப்புல. கேப்புங்கிறவன் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவங்க. சோ 2 டீ வந்தாதான் டீ கொடுப்பான், இல்லைன்னா டீ கிடையாது, மீதி எல்லாம் எஃப் தான். சரிங்களா? ஒரு டீ வந்தாலே டீ கொடுக்கிறவன் கப்பு, அவன் விட்டு கொடுத்து போறவன். இந்த கேப்பு பிடிவாதம் பிடிச்சவன். 2 டீ இருந்தாதான் டீ, மீதி எல்லாம் எஃப் தான். சரிங்களா? ஓகே. இந்த கண்டிஷனல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் எப்படின்னா மிரர் மாதிரிங்க. நம்ம போய் நின்னு பார்த்தோம்னா தெரியவான், இல்லைன்னா தெரிய மாட்டான். அதாவது எப்படின்னா டி எஃப் இருந்தாதான் எஃப், இல்லைன்னா எல்லாமே ட்ரூ தான். சரிங்களா? சோ மீதி எல்லாமே ட்ரூ தான். புரிஞ்சுதுங்களா? சோ டி எஃப் இந்த வரிசையில தான் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பி, அடுத்தது கியூ இருக்குன்னா பில டியும் கியூல எஃப் இருந்தாதான் எஃப் கொடுப்பான், இல்லைன்னா டி தான் கொடுப்பான். எஃப் டி இருந்தாலும் எஃப் கிடையாது, டி எஃப் இருந்தாதான் எஃப். ஃபர்ஸ்ட்ல டியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன எடுக்கிறோமோ அதுல டீயும், செகண்ட் நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுல எஃப்பும் இருந்தாதான் எஃப்ங்க, இல்லைன்னா டி. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பை கண்டிஷனலுங்க. இவன் எப்படின்னா கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்ங்கிற மாதிரி, அதாவது மரியாதை கொடுத்தா மரியாதை எடுத்துக்கலாம், அந்த மாதிரிங்க இவன். சரிங்களா? இவன் எப்படின்னா 2 டீ இருந்தா டீ கொடுத்துருவான், 2 எஃப் இருந்தாலும் டீ கொடுத்துருவான். 2 ஒரே மாதிரி. நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தா அவனும் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டானா ஓகே டீ. அது மாதிரி நம்ம ஒண்ணு செஞ்சா, அதாவது 2 டீ 2 எஃப் இருந்தா டீ கொடுத்துருவான், மீதி எல்லாம் எஃப் தான். ஒரே மாதிரி வந்தா டீ, மால்டர்னேட்டிவா வந்தா எஃப். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தா அவனு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நல்லது, இல்ல நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா அவனு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான். அதுதான். நம்ம ஒரே மாதிரி கொடுத்தோம்னா அவனுக்கு ரிசல்ட் ஒரே மாதிரி கொடுப்பான், நம்ம மாத்தி கொடுத்தோம்னா அவனும் மாத்தி தான் கொடுப்பான். சோ அவ்வளவுதான். சரிங்களா? சோ இதுதான் ஷார்ட்கட். சோ இன்னொரு ரீகால் பண்ணிடலாமா? சரி வாங்க. சோ இந்த நெகேஷன் அவனோட இது என்னது? நம்ம டீ கொடுத்தா அவன் எஃப் கொடுப்பான், எப்பவுமே எதிரெதிரா செயல்படுவான். சரிங்களா? சோ ஆப்போசிட்டா தான் பண்ணுவான். நம்ம இதை செய்ய வேண்டாம்னாலும் அவன் செய்வான். சரிங்களா? இதுதான் நெகேஷனோட வேலை. நம்ம டீ சொன்னா அவன் எஃப் கொடுப்பான், அதான் நெகேஷனோட வேலை. அடுத்தது கப்பு, நல்லா விட்டு கொடுத்து போறவன் இல்லைங்களா? சோ ஒரு டீ இருந்தாலும் டீ கொடுத்துருவான். அடுத்தது கேப், பிடிவாதம். சோ 2 டீ இருந்தாதான் டீ, மீதி எல்லாம் எஃப் தான். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது கண்டிஷனல். கண்டிஷனல் என்ன பண்ணுவான்? டி எஃப் இருந்தாதான் எஃப், எஃப் டி இருந்தா எஃப் கிடையாது, டி எஃப் இருந்தாதான் எஃப். சரிங்களா? இல்லைன்னா எஃப், இல்லைன்னா எல்லாமே டி தான். ஓகேவா? மீதி எல்லாமே டி தான். டி எஃப் இருந்தாதான் எஃப், இல்லைன்னா டி தான். புரிஞ்சுதுங்களா? இந்த கண்டிஷனலோட வேலை. அடுத்தது பை கண்டிஷனல். இந்த பை கண்டிஷனல் என்ன பண்ணுவான்? கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்ங்கிற மாதிரி. 2 ஒரே மாதிரி கொடுத்தா டீ கொடுப்பான், மாத்தி இது கொடுத்துட்டா எஃப் தான். 2 டீ கொடுத்தா டீ, 2 எஃப் வந்தா எஃப் டி. இதே ஒரு எஃப் ஒரு டீ வந்தா எஃப் தான், ஒரு டீ ஒரு எஃப் வந்தாலும் எஃப் தான். 2 டீ 2 எஃப் இருந்தாதான் டீ. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இதெல்லாம் தான் ஷார்ட்கட் 12.2க்கு. புரிஞ்சுதா? இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே.
சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சம்குள்ள போனா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன ஷார்ட்கட்ல இந்த சம்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. சோ இப்ப இதோட உங்களுக்கு பயிற்சி 12.2ல மெய்மை அட்டவணையோட டவுட் தீந்துரும் நினைக்கிறேன் சரிங்களா. ஓகே சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே இடது பக்கம் எடுத்து நிறுவிடலாம், அதுக்கப்புறம் வலது பக்கம் பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இடது பக்கத்துக்கு என்னெல்லாம் தேவை, ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் தேவைங்கிறத பார்க்கணும். பி தேவை, Q தேவை, R தேவை இல்லையா. சோ அப்ப P Q R எழுதியாச்சு. வேற என்ன தேவை? P Q R. சோ வேற என்ன தேவை? அடுத்தது பாத்தீங்கன்னா நெகேஷன் Q இருக்கு இல்லையா. சோ இந்த குட்டி குட்டியா இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிடணும், அப்பதான் ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்க சரிங்களா. அப்புறம் நெகேஷன் Q தேவை. சோ நெகேஷன் Q போட்டுடலாம். அடுத்தது வேற என்ன தேவை? P இருக்கு, நெகேஷன் Q வந்துருச்சு, Qவும் வந்துருச்சு, Rவும் வந்துருச்சு. இப்போ இந்த பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிடலாம். எப்பவுமே பிராக்கெட்ல இருக்கிறது தான் முதல் மாதிரி இது கொடுக்கணும் இல்லையா. சோ அப்ப நெகேஷன் Q VR, அதாவது நெகேஷன் Q கப் Rன்னு சொல்லக்கூடியது இல்லையா. சோ நெகேஷன் Q பிராக்கெட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சணும் இல்லையா. சோ பிராக்கெட்ல என்ன இருக்கு? நெகேஷன் Q கப் R. சோ அத போட்டுடலாம். நெகேஷன் Q கப் R பிராக்கெட்ல இருக்கிறது போட்டாச்சு. அடுத்தது ஃபுல்லா இப்ப கண்டுபிடிச்சிடலாமா. இப்ப பிராக்கெட்ல இருக்கிறது வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சது. இப்ப ஃபுல்லா இடது பக்கம் இருக்கிறது ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்போ B P கண்டிஷனல் நெகேஷன் Q கப் R. ஓகேவா. ஓகே சோ இப்போ இடது பக்கம் ஃபுல்லா முடிஞ்சது. இப்ப வலது பக்கம் பார்க்கலாமா. சரி வாங்க. சோ வலது பக்கம் பாருங்க. நெகேஷன் P தேவைப்படுது. சோ நெகேஷன் P போட்டுக்கலாம். அடுத்தது பிராக்கெட். பிராக்கெட் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே பிராக்கெட் தான், பிரச்சனை இல்லை. சோ அங்க கண்டுபிடிக்கிறத இங்கேயும் பயன்படுத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப ஃபுல்லா போட்டுடலாமா. ஓகே நெகேஷன் P கப் நெகேஷன் Q V, அதாவது கப் R சரியா. ஓகே சோ இப்போ இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டையும் கொண்டு வந்தாச்சு இல்லையா. சோ நம்ம இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். சோ அப்பதான் நீட்டா புரியும். ஓகேவா. ஓகே இப்ப நம்ம வலது பக்கம் இது, இடது பக்கம் இது. வலது பக்கம் வந்து இது, இடது பக்கம் இது இல்லையா. சோ இது ரெண்டும் பார்த்து வச்சுக்கலாம். இது 1ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. வலது பக்கம் ஃபுல்லாத்தையும் 1ன்னு வச்சுக்கலாம், இடது பக்கம் ஃபுல்லாத்தையும் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே சோ இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சோ இப்போ எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். P Q இருந்தா 4 மட்டும் போட்டா போதும். T T T F F T F F சரிங்களா. 3 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 3 T போட்டுக்கோங்க. P Q R ன்னு 3 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 3 T போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசி T மட்டும் F மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவுல இருக்க T மட்டும் F மாத்திக்கோங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட்ல இருக்க T மட்டும் F மாத்திக்கோங்க. புரிஞ்சுதா. சோ இத வச்சுதான் எல்லாமே பண்ணணும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் TF மாத்துவோம், அடுத்தது செகண்ட் TF மாத்துவோம், அடுத்தது ஃபர்ஸ்ட் TF மாத்துவோம். இப்ப 3 F ஒவ்வொன்னா F மாத்தின பிறகு முடிச்சிடணும். அதே மாதிரி 3 F எடுத்துக்கலாம். 3 F எடுத்துட்டு இப்ப லாஸ்ட் F மட்டும் T மாத்தலாம். சோ F F T. இப்ப நடுவுல இருக்க F மட்டும் T மாத்திட்டு மீதி எல்லாம் as it is F வச்சுக்கலாம். சோ F T F. அடுத்தது ஃபர்ஸ்ட்ல இருக்க F மட்டும் T மாத்திட்டு மீதி எல்லாம் F னே வச்சுக்கலாம். சோ T F F. ஓகேவா. சோ மொத்தம் 8 இருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 8ன்னு வந்துருச்சா. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா. சோ இப்போ PQR எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுதா. ஓகே இப்போ Q பாருங்க. நெகேஷன் Q. நெகேஷன்னா என்ன சொல்லிருக்கேன், நம்ம எதை சொன்னாலும் ஆப்போசிட்டா செய்வான் இல்லையா. Q பாருங்க T இருக்கா. சோ T க்கு ஆப்போசிட் என்ன? F. அடுத்தது T இருக்கா. T க்கு ஆப்போசிட் என்ன? T இருக்கா. T க்கு ஆப்போசிட் என்ன? F. அடுத்தது F இருக்கா. F க்கு ஆப்போசிட் என்ன? T. அடுத்து T இருக்கா. T க்கு ஆப்போசிட் என்ன? F. F இருக்கா. F க்கு ஆப்போசிட் T. F இருக்கா. F க்கு ஆப்போசிட் T. T இருக்கா. T க்கு ஆப்போசிட் F. F இருக்கா. F க்கு ஆப்போசிட் T. புரிஞ்சுதுங்களா. சந்தேகம் இருக்கா. ஓகே அடுத்தது நெகேஷன் Q கப் R.
நெகேஷன் கியூ கப் ஆர். கப்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன், ஒரு டி இருந்தாலும் டி போட்டுருங்க, அவன் நல்லவன். சோ ஒரு டி இருந்தாலும் டி போட்டுடலாம், இல்லன்னா எஃப் தான் போடணும். சோ எதையும் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் இதை பார்க்கணும், செகண்ட் இதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எது இருக்கு, நெகேஷன் கியூ இருக்கு, ஃபர்ஸ்ட் இதை பார்க்கணும், செகண்ட் நம்ம இதை பார்க்கணும். ஓகேவா? ஓகே. சோ இது ரெண்டுக்கும் கப். கப்னா என்ன, ஒரு டி இருந்தாலும் டி போட்டுக்கலாம். சோ இது ரெண்டுல பாருங்க, ஒரு டி இருக்கா, இருக்கு, சோ டி போட்டுக்கலாம். இது ரெண்டுலயும் டிஏ இல்ல, சோ எஃப் போட்டுக்கலாம். இது ரெண்டுலயும் ஒரு டி இருந்தாவே டி தான், சோ ரெண்டு டி இருக்கு, சஃபிஷியன்டா டிஏ போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு டி இருக்கு, சோ டி போட்டுடலாம். அடுத்தது ஒரு டி இருக்கு, டி போட்டுக்கலாம். ஒரு டி இருக்கு, டி போட்டுக்கலாம். இங்க டிஏ இல்ல, சோ எஃப் தான். இங்க ஒரு டி இருக்கு, டி போட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சோ ஒரு டி இருந்தாவே டி போட்டுக்கலாம் ரெண்டு. ஓகேவா? ஓகே. அடுத்தது பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டிஷனல். கண்டிஷனல்ல நான் என்ன சொல்லி கொடுத்தேன், இங்க டி இங்க எஃப் இருந்தாதான் எஃப் இல்லையா? சோ பி ல பார்க்கணும், பி ஃபர்ஸ்டும் இத செகண்டாவும் பார்க்கணும். சரிங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட்ல டியும் செகண்ட்ல எஃப் இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல டியும் செகண்ட்ல எஃப் இருக்கணும். இங்க செகண்ட்ல எஃப் இல்ல, சோ அதனால டி. செகண்ட்ல எஃப் இருந்தாதான் எஃப். சரிங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட்ல டி இருக்கு, செகண்ட்ல எஃப் இருக்கு, அப்ப எஃப். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட்ல டி இருக்கு, செகண்ட்லயும் டி தான் இருக்கு, அப்போ டி தான். ஃபர்ஸ்ட்ல டி செகண்ட்ல எஃப் இருந்தாதான் எஃப். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல எஃப் செகண்ட்ல டி இருக்கு. அதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட்ல டி செகண்ட்ல எஃப் தான் இருக்கணும். இங்க ஃபர்ஸ்ட்ல எஃப் செகண்ட்ல டி இருக்கு, மாத்தி இருக்கு. மாத்தி இருந்தாலும் டி தான், ஒரே மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல டி செகண்ட்ல எஃப் இருந்தாதான் எஃப், இல்லனா டி தான். ஓகே. அடுத்தது பாருங்க, எஃப் டி மாறி இருக்கு, சோ டி தான். அடுத்தது எஃப் டி மாறி இருக்கு, டி தான். அடுத்தது எஃப் 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 இருந்தாலும் டி தான். அடுத்தது டி 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 தான். டியும் எஃப் இருந்தாதான் என்னதுங்க, எஃப், இல்லனா டி தான். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது நெகேஷன் பி. பிக்கு நெகேஷன் எடுக்கணும். சோ பிக்கு நெகேஷன்னா எப்படி எடுத்துக்கலாம், பிக்கு ஆப்போசிட்ல எழுதணும். நெகேஷன்னா எதிர் எதிரா செய்யறவன் இல்லையா? சோ இங்க டி இருக்கு, அப்ப டிக்கு எதிரா எஃப். டீனா எஃப், எஃப்னா டி, இதுதான் எதிர் எதிரா. சரிங்களா? ஓகே. சோ அடுத்து டி இருக்கு, எஃப். அடுத்தது டி இருக்கு, எஃப். அடுத்து டி எஃப் இருக்கு, அப்ப டி. சோ அடுத்தது எஃப் இருக்கு, டி. அடுத்தது எஃப் இருக்கு, டி. சோ அடுத்தது பாருங்க, எஃப் இருக்கு, சோ டி. அடுத்தது டி இருக்கு, டிக்கு ஆப்போசிட் எஃப். புரிஞ்சுதுங்களா? சோ எப்படி ஆப்போசிட்டா போடணும்னு, அவ்வளவுதான். இப்போ நெகேஷன் கியூ, சாரி நெகேஷன் பி, இதுவும் அடுத்தது பாத்தீங்கன்னா எது எது எடுக்கணும்னா, நெகேஷன் பி, நெகேஷன் பியும் நெகேஷன் கியூ, இதுவும் இதுவும் எடுக்கணும். சோ இது ஃபர்ஸ்ட் எடுக்கணும், இது செகண்ட் எடுக்கணும். சோ ரெண்டுக்கும் நடுவுல கப்பு, ரெண்டுக்கும் நடுவுல கப்பு. கப்புனா என்ன, விட்டு கொடுத்து போடுவோம். ஒரு டீ இருந்தாலும் டீ போட்டுடலாம் இல்லையா? சரி, அப்ப இதுவும் இதுவும் பார்க்கணும் இல்லைங்களா? சோ இதுவும் இதுவும் பார்க்கணும். ஒரு டீ இருந்தாவே டீ போட்டுடலாம். சோ இதுவும் பார்க்கும்போது இதுவும் பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் இது பார்க்கணும், இதுதான் பார்க்கணும். சோ ஒரு டீ இருந்தாவே டீ போட்டுடலாம். சோ ஒரு டீ இருக்கு, டீ போட்டுடலாம். அடுத்தது இங்க டீ இல்ல, சோ எஃப் தான் போடணும். அடுத்தது ஒரு டீ இருந்தாலே டீ போட்டுடலாம். அடுத்தது ஒரு டீ இருந்தாவே 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 டீ போட்டுடலாம். ஒரு டீ இருந்தாவே டீ போட்டுடலாம். புரிஞ்சுதா? சோ ஒரு டீ இருந்தாவே நம்ம டீ போட்டுக்கலாம். இப்போ எதுவும் சமம்னு பார்க்கணும். நம்ம இங்க ஏற்கனவே ஃபர்ஸ்டே மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இங்க பாருங்க, 1 எங்க மார்க் பண்ணிருக்கோம், இங்க மார்க் பண்ணிருக்கோம். 2 இங்க மார்க் பண்ணிருக்கோம். சோ அப்ப அது ரெண்டும் தான் பார்க்கணும். இதையும் தான் பார்க்கணும். சோ ரெண்டையும் பாருங்க, சமமா இருக்கா? ரெண்டோட அட்டவணையும் சமமா இருக்கா? இருக்கு. சோ அப்ப இதுல இருந்து என்ன சொல்லிடலாம், ரெண்டும் சமம்னு சொல்லிடலாம். அப்ப அவங்க சொன்னது ப்ரூவ் ஆயிடுச்சா, நிரூபியாச்சா? அவ்வளவுதான். சோ 1 மற்றும் 2 மற்றும் 2 என்ன சொல்லிடலாம், P conditional negation Q cup R equivalent to negation P cup negation Q கப் ஆர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். சந்தேகம் இருக்கா? இல்ல. அடுத்தது போலாமா? சரி. சோ இப்ப 12.5
ரெண்டுல பயிற்சியில எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஷார்ட்கட் புரிஞ்சோடனே இந்த சம்மும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஷார்ட்கட்ல இங்க யூஸ் ஆகுதாங்கிறது சொல்லுங்க. சரியா? சோ இது ஈஸியா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்தது உங்களுக்கு ஏதாவது நெசசரி தேவைன்னா நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க கமெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? சோ அதே மாதிரி மேம் எனக்கு ஃபுல்லா பாக்கணும், சென்டென்ஸ் கோர்ஸ் ஃபுல்லா பாக்கணும் மேம், இல்ல யாரா இருந்தாலும் மேம் சாப்டர் வைஸ் நான் அத்தியாயம் வரையும் நான் ஃபுல்லா பாக்கணும், எனக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்க ஜஸ்ட் பிளேலிஸ்ட் தமிழ் மீடியம் சேனல் இருக்குல்ல, 100 லேர்னிங்ல தமிழ் மீடியம் சேனல் இருக்கும். சோ அதுல பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தியாயம் வரையா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ அதனால நீங்க அதுல போய் உங்களுக்கு அத்தியாயத்துல எந்தெந்த பயிற்சி வேணுமோ எல்லா பயிற்சியும் அப்லோட் பண்ணிருப்பாங்க. 1 மார்க் ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொண்டு அதுல அப்லோட் பண்ணிருப்பாங்க. சரியா? ஒரு மதிப்பெண் வினாக்கள் கூட அதுல அப்லோட் பண்ணிருப்பாங்க. தெளிவா தான் அப்லோட் பண்ணிருப்பாங்க. சோ உங்களுக்கு வேணுங்கிற இந்த வீடியோஸை போய் நீங்க பாத்துக்கலாம். சரியா? ஓகே. சோ எல்லாமே ஃபுல் ரிசோர்சஸ் உங்களுக்கு சஃபிஷியன்ட்டா கொடுத்திருக்கு. சோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இதுல வந்து பார்த்து யூஸ் ஆகணும். ஓகேவா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, சோ அடுத்தது 7 wonders-ல அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா எத்தனாவது வண்டா? 5th வண்டா. சோ 5th வண்டர் என்னன்னா யூஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. 8th சாப்டருக்கு ஒரு அடையாளம்னா இந்த கேள்வி மட்டும் தாங்க. சோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கண்டிப்பா எதிர்பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் கண்டிப்பா பப்ளிக்ல ஷியரா வரும். சரிங்களா? ஓகே. So u equal to sin inverse of x plus y divided by root x plus root y ன்னு கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்துட்டு x into dou u by dou x plus y into dou u by dou y equal to half tan u ன்னு நிறுவ சொல்லிருக்காங்க. புரிஞ்சுதா? சோ என்ன நிறுவ சொல்லிருக்காங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். எப்படி நிறுவுறதுங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க. சோ ஃபர்ஸ்ட் இது சமப்படித்தானதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கதை எழுதிடலாம். u equal to sin inverse of x plus y divided by root x plus root y ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? சோ root x plus root y. சோ ஃபர்ஸ்ட் இது சமப்படித்தானதான்னு செக் பண்ணணும் இல்லையா? சோ சமப்படித்தானதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி சொல்லிடலாம். சோ சமப்படித்தானதா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். இப்போ சைனோ காசோ லாகோ இதுக்குள்ள எல்லாம் ஏதோ சார்பு வந்தா அது சமப்படித்தானதா? கிடையாது. அது சமப்படித்தானது அல்ல. அப்ப இங்க u சமப்படித்தானதா? கிடையாது. சோ u என்பது சமப்படித்தானது அல்ல. ஏன் u சமப்படித்தானது அல்லன்னு தெரிஞ்சுதா? சைன்குள்ளேயோ காஸ்குள்ளேயோ டான்குள்ளேயோ லாக்குள்ளேயோ இந்த மாதிரி எந்த சார்புக்குள்ளேயும் எந்த சார்பு வரக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? சோ இங்க சைன்குள்ள இருக்கிறங்காட்டி தான் இந்த u சமப்படுத்தானது அல்ல. சரிங்களா? ஓகே. இப்போ சைன்குள்ள இருக்கிறங்காட்டி தான் சமப்படுத்தானது இல்ல. அப்ப சைனை விட்டு வெளியே எடுத்துடலாம். சோ அப்ப இத மட்டும் எப்படி எடுத்துக்க போறோம்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். எஃப்னு பேர் வச்சுக்கலாம். அதுக்கு என்னன்னு வச்சுக்கலாம்? எஃப்னு வச்சுக்கலாம். x plus y divided by root x plus root y. அப்ப அந்த உள்ள இருக்கிறத மட்டும் எடுத்து f ன்னு பேர் வச்சாச்சு. இதுல x இருக்கு y ரெண்டும் கலந்துதான் வந்திருக்கு. சோ அப்ப f of x, y f நாலும் ஒண்ணுதான், f of x, y நாலும் ஒண்ணுதான். சரிங்களா? சரி. இப்போ வழக்கம் போலதான் சமப்படித்தானது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதேனும் ஒரு மாறிலியா பண்ணுவோம். நம்ம இங்க t ஆல பண்ணிடலாம். x-ஐயும் y-ஐயும் t ஆல போடணும். tx x-க்கு பதிலா tx போடணும், y-க்கு பதிலா ty போடணும் இல்லையா? சரி. சோ இப்ப x-க்கு பதிலா என்ன போடணும்? tx போடணும். y-க்கு பதிலா ty போட்டுடலாம். கீழே ரூட் ஆஃப் x-க்கு பதிலா tx போட்டுடலாம். பிளஸ் ரூட் ஆஃப் y-க்கு பதிலா ty போட்டுடலாம். சோ x இருக்கிற இடத்துல எல்லாம் tx, y இருக்கிற இடத்துல ty. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ மேல இருந்து t பொதுவா எடுத்துக்கலாமா? சரி பொதுவா எடுத்துங்க. சோ மேல இருந்து t பொதுவா எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும்? x plus y ன்னு இருக்கும். கீழே இருக்கிறது பாருங்களேன். சோ இந்த ரூட் of tx root t into root x ன்னு எழுதிடலாமா? சோ root t into root x ன்னு எழுதிடலாம். பிளஸ் root of ty root t into root y ன்னு எழுதிடலாம். root t into root y ன்னு எழுதிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அப்ப மேல t into x plus y divided by கீழே root t பொதுவா எடுத்துடலாம். root t பொதுவா எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? root x plus root y ன்னு கிடைக்கும் இல்லையா? ஓகே. சோ இப்ப இந்த t root t into root t ன்னு எழுதிடலாமா? ஒரு t root t into root t ன்னு எழுதிடலாமா? root t into root t t ஆ மாறிடும் இல்லையா? ஓகே. சோ அப்போ t எழுதிடலாம். root t into root t ன்னு எழுதிடலாம். x plus y divided by root t of root x plus root y.
இப்ப ரூட் டி போயிடும். அப்ப உங்களுக்கு மீதி என்ன இருக்கும்? root t into x plus y divided by root x plus root y இல்லைங்களா? சோ இந்த root t எப்படி எழுதிக்கலாம்? root t னா என்ன அர்த்தம்? t power 1 by 2. root t னா என்ன அர்த்தம்? t power 1 by 2. So which is equal to t power 1 by 2. இப்ப மீதி என்ன இருக்கு? x plus y divided by root x plus root y இருக்கு. x plus y divided by root x plus root y ங்கிறது என்னன்னு வச்சிருக்கோம்? f of x, y ன்னு வச்சிருக்கோம். சோ அப்ப அதுக்கு பதிலா f of x, y ன்னு போட்டுறலாம். புரிஞ்சுதுங்களா? சோ இதுக்கு பதிலா என்ன போட்டுறலாம்? f of x, y. இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ இது வந்து f of tx, ty. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. சோ அப்ப இது சமப்படித்தானது. அது மட்டும் இல்லாம அதனுடைய படி என்னங்க? 1/2. சரியா? இங்கு f என்பது சமப்படித்தானது. மற்றும் அதன்படி என்னதுங்க படி? 1/2 ஆகும். புரிஞ்சுதுங்களா? சோ படி என்ன? 1/2. இதுதான் படி. ஓகேவா? சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆய்லரின் தேற்றம் பயன்படுத்த போறோம். என்ன தேற்றம் பயன்படுத்த போறோம்? ஆய்லரின் தேற்றம் படி. ஆய்லரின் தேற்றப்படி எப்படி எழுதிக்கலாம்? ஆய்லரின் தேற்றம் என்ன சொல்லுது? x into dou u by dou x plus x into dou u by dou x plus y into dou u by dou y equal to இங்க என்ன இருக்கு படி? half. அங்க என்ன வருங்க? இங்க என்ன இருக்கும்? f of x, y அப்படியே வந்துரும். புரிஞ்சுதா? சோ இங்க சார்பு என்னன்னு பார்க்கணும். இங்க சார்பு என்ன? இங்க இருக்கக்கூடிய சார்பு வந்து f இல்லையா? நம்ம எடுத்த சார்பு f. சோ அப்போ இந்த u க்கு பதிலா f ன்னு வச்சுக்கலாம். நம்ம u ல இருந்த சார்பு f க்கு மாத்திருக்கோம். சோ அப்போ ஃபுல்லா f ன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அப்ப x into dou f by dou x plus y into dou f by dou y equal to half into f of x, y. இதுதான் வந்து ஆய்லரின் தேற்றப்படி நம்ம எழுதியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? சோ பொதுவான இது என்னன்னா x into dou u by dou x plus y into dou u by dou y equal to half u அப்படிங்கிற மாதிரி வரும். சோ இந்த uங்கிறதுக்கு பதிலா இந்த சார்பு f ன்னு எடுத்திருக்கோம். சோ அதனால இது வச்சிருக்கோம். இது வந்து 1 ன்னு எடுத்துக்கோங்க. இது 1 ன்னு எடுத்துக்கோங்க. இத 2 ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது 3 ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ 2 in 1 போடுங்க. 2 ஐ 1 பிரதியிட கிடைப்பது. 2 ஐ 1 பிரதியிட கிடைப்பது. சோ 2 1ல போட்டோம்னா என்ன கிடைக்கும்? ரெண்டுக்குமே 1ல போடுங்க. சோ அப்ப இந்த sin inverse இப்படி கொண்டு வந்துடலாமா? இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. சோ 1 எப்படி எழுதிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் 1 எப்படி எழுதிக்கலாம்னா 1 நீங்க எப்படி எழுதிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சமன்பாடு 1 இருக்குல்ல? சோ அதை என்ன பண்றீங்கன்னா sin inverse இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த sin inverse இந்த சைடு கொண்டு வந்தா sin ஆயிடும். sin inverse அந்த சைடு வரும்போது வெறும் sin ஆயிடும். அப்ப sin u equal to என்ன இருக்கு? x plus y divided by root x plus root y. x plus y divided by root x plus root y. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இப்போ இந்த x plus y இப்போ 2 1ல பிரதியிட்டோம்னா இப்போ இந்த 2 1ல பிரதியிடுங்க. சோ 2 1ல பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இந்த x plus y root x plus root y க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்? சோ இதுக்கு பதிலா f of x, y ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? So sin u equal to f of x, y. புரிஞ்சுதா? sin u equal to f of x, y ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா? ஓகே. இப்போ இது 4 ன்னு வச்சுக்கோங்க. இது 4 ன்னு வச்சுக்கோங்க. சோ 4 3ல பிரதியிட்டோம்னா 4 ஐ 3ல் பிரதியிட கிடைப்பது. 4 ஐ 3ல் பிரதியிட கிடைப்பது. சோ 4 3ல பிரதியிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 3ல போட்டோம்னா x into
dou f by dou x plus y into dou f by dou y equal to half of f of x, y க்கு பதிலா sin u ன்னு போட்டுடலாம் இல்லையா? சோ f எங்கெல்லாம் இருக்கோ f நாலும் f of x, y நாலும் ஒண்ணுதான் சொன்னேன். அப்ப f of x, y க்கு பதிலா நம்ம sin u போட்டுடலாமா? f க்கு பதிலாவும் sin u போட்டுடலாமா? சோ அதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? சோ அப்போ மூன்றாவது சமன்பாடு எப்படி இருக்கும்? x into dou by dou x into sin u plus y into dou by dou y into sin u equal to half into sin u ன்னு இருக்கும். இருக்குங்களா? சோ f இருக்கிற இடத்துல எல்லாம் sin u போட்டாச்சு. f of x, y யும் sin u தான். ஏன்னா f உம் f of x, y யும் ஒண்ணுதான் இல்லீங்களா? ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. பார்ஷியலா பகுதியா நம்ம என்ன பண்ணணும்? வகையிடணும். பகுதி வகையிடல் இங்க பயன்படுத்த போறோம். சோ இங்க என்ன இருக்கு? u இருக்கு. இங்க என்ன இருக்கு? u இருக்கு. சோ இப்ப இந்த u இங்க x தான் இருக்கு. இப்ப x பொறுத்தா பண்ணும். அப்ப u x ட்ரீட் பண்ணிக்க போறோம். எதவா ட்ரீட் பண்ணிக்க போறோம்? ஒரிஜினல் u தான், அதை x நம்ம ட்ரீட் பண்ணிக்க போறோம். சரி, இப்ப x ட்ரீட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இப்போ sin x பார்ஷியலா x பொறுத்து பகுதி வகையிடல் பண்ணா என்ன கிடைக்கும்? cos u. இந்த x அப்படியே இருக்கும். sin x x பொறுத்து பார்ஷியல் பகுதி வகையிடல் பயன்படுத்தணும்னா sin x பண்ணா cos x. இப்ப நம்ம எதா ட்ரீட் பண்ணிருக்கோம்? u x. இப்ப இந்த ஒரிஜினல் என்னமோ அத எழுதணும். டூப்ளிகேட் எழுதக்கூடாது. ஒரிஜினல்னா u அத போட்டுக்கிறோம். இப்போ எதா ட்ரீட் பண்ணோம்? u x ட்ரீட் பண்ணோம். அந்த u x பொறுத்து பகுதி வகையிடல் பண்ணும். அப்ப dou u by dou x. புரிஞ்சுதுங்களா? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? இந்த u ஏன்னா இங்க x இருக்கு, அதனால u நம்ம எதா ட்ரீட் பண்ணிக்க போறோம்? x ட்ரீட் பண்ணிக்க போறோம். x ட்ரீட் பண்ணிட்டு அந்த sin u x பொறுத்து என்ன பண்ண போறோம்? பகுதி வகையிடல் பண்ண போறோம். x பொறுத்து பண்ணா வகையிடல், sin u பண்ணா cos u. சோ cos u போட்டாச்சு. இப்ப எதா ட்ரீட் பண்ணோம்? u x ட்ரீட் பண்ணோம் இல்லையா? சோ u x ட்ரீட் பண்ணோம்னா அந்த u பார்ஷியலா பண்ணணும். அதாவது பகுதி வகையிடல் பயன்படுத்தி எழுதணும். u x பொறுத்து பகுதி வகையிட்டோம்னா என்ன கிடைக்கும்? dou u by dou x. புரிஞ்சுதுங்களா? வந்துருச்சா? அவ்வளவுதான். அதே மாதிரி y க்கு பண்ணணும். இங்க u இருக்கு, இத y எடுத்துக்கலாம். சரிங்களா? y ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ sin y பண்ணா cos y. இங்க முன்னாடி ஒரு y இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கலாம். sin y பண்ணா cos y. yங்கிறது ஒரிஜினல் என்ன? u தான். அப்ப என்ன வரும்? cos u. இப்போ y இப்போ இந்த ஒரிஜினல் என்ன? u y பொறுத்து பகுதி வகையிடல் பண்ணும். அப்ப dou u by dou y equal to half sin u. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்ப cos u பொதுவா எடுத்துடலாமா? cos u பொதுவா எடுத்துக்கோங்க. அப்ப என்ன கிடைக்கும்? x into dou u by dou x plus இங்க cos u வெளிய வந்துருச்சு. y into dou u by dou y equal to half sin u. புரிஞ்சுதா? ஓகே. சோ cos u பெருக்கல் இருக்கு, அந்த சைடு போனா வகுத்தல்ல வந்துரும். சோ அப்ப x into dou u by dou x plus y into dou u by dou y equal to half sin u by cos u பெருக்கல் இருக்கு, அந்த சைடு வந்தா வகுத்தல்ல வந்துரும். சோ sin u by cos u. sin by cos tan. அப்ப sin u by cos u tan u. அவ்வளவுதான். சோ அப்ப x into dou u by dou x plus y into dou u by dou y equal to half tan u. புரிஞ்சுதுங்களா? sin by cos tan. sin theta by cos theta tan theta. அப்ப sin u by cos u tan u. சோ அதுதான். ஓகேங்களா? ஓகே. சோ இதான் நிறுவனமா? பாருங்க. நிறுவ வேண்டியது இதுதானே? சோ அதான் நமக்கு கிடைச்சிருக்கல்ல. புரிஞ்சுதுங்களா? சோ அவ்வளவுதான். ஓகேவா? இதுல சந்தேகம் இருக்கா? ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? சோ அடுத்தது 6வது வண்டர் என்ன அப்படின்னா பயிற்சி 7.9ல 12வது கேள்வி. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா? என்ன சொல்லிருக்காங்க? ஆரம் a சென்டிமீட்டர் மற்றும் உயரம் b சென்டிமீட்டர் கொண்ட ஒரு வெற்று கூம்பு ஒரு மேசையின் மீது வைக்கப்படுகிறது. இதன் அடியில் மறைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவை போல் 4/9 மடங்கு என்பதை காட்டுக. என்ன சொல்லிருக்காங்க? உருளையின் கன அளவு வந்து கூம்பின் கன அளவை போல 4/9 மடங்குன்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப உருளையின் கன அளவு என்னன்னு வச்சு போவோம், அதை வச்சுட்டு 4/9 கூம்பின் கன அளவு அப்படின்னு சொல்லணும்.
புரிஞ்சுதுங்களா? அப்ப உருளையின் கன அளவு வந்து கூம்பின் கன அளவை போல் 4/9 மடங்குன்னு சொன்னாவே போதும் இல்லைங்களா? சரி வாங்க. சோ ஆரம் a சென்டிமீட்டர் மற்றும் உயரம் b சென்டிமீட்டர் கொண்ட ஒரு வெற்று கூம்பு ஒரு மேசையின் மீது வைக்கப்படுகிறது. ஓகேவா? இதுக்கு அடியில ஒரு உருளையா மறைச்சு வச்சிருக்காங்க. பாருங்களேன், ஒரு கூம்பு எடுத்தாச்சா? எடுத்திருக்கோமா? சோ ஒரு கூம்பு எடுத்திருக்கோம். சோ அந்த கூம்புக்குள்ள ஒரு உருளைய மறைச்சு வச்சிருக்கிறதும் இருக்குது. சோ அதோட அந்த கூம்போட ஆரம் பாருங்க a. சோ இப்ப இதுல இருந்து ஃபுல்லா a. அடுத்தது பாத்தீங்கன்னா உயரம் பாத்தீங்கன்னா b. அப்ப இது ஃபுல்லா b இல்லையா? கரெக்டா எடுத்துட்டோமா? ஓகே. சோ உள்ள வந்து ஒரு உருளைய மறைச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த உருளையோட ஆரம் வந்து 6ன்னு வச்சுக்கலாம். அந்த உருளையோட ஆரத்தை என்னன்னு வச்சுக்கலாம்? 6ன்னு வச்சுக்கலாம். உருளையின் ஆரம் வந்து r. சோ இதான் உருளையின் ஆரம் r. அடுத்தது உருளையோட இந்த உயரம் வந்து ஹெச்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ அப்போ இது ஃபுல்லா a, இது மட்டும் 6. அப்போ இந்த பகுதி மட்டும் எப்படி இருக்கும்? மொத்தம் a, இந்த பகுதி மட்டும் 6. அப்ப அந்த பகுதி மட்டும் a ல இருந்து இந்த 6 கழிச்சா இந்த பகுதி கிடைக்கும் இல்லையா? சோ அதுதான். சோ அப்ப இது ஃபுல்லா a, இது r. அப்ப இது எப்படி இருக்கும்? a மைனஸ் r. இது எப்படி இருக்கும்? a மைனஸ் r. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ ரெண்டு முக்கோணமா எடுக்க போறோம். எப்படி எடுக்கிறோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா OAB ஒரு முக்கோணம் எடுத்துக்க போறோம். OAB. அடுத்தது CDB இந்த முக்கோணம் எடுத்துக்க போறோம். CDB இங்க D இருக்கு. சரியா? ஓகே. இப்போ OA ஓடுது என்ன? OA ஓடுது B, AB ஓடுது A, அடுத்தது CD ஓடுது H, DB ஓடுது A மைனஸ் R இல்லையா? புரிஞ்சதா? இல்ல சந்தேகம் இருக்குங்களா? ஓகே. இப்போ ரெண்டும் சிமிலரா? இந்த ரெண்டு முக்கோணமும் சிமிலரா? அப்ப எப்படி எழுதிக்கலாம்? இதோட இந்த சைடு பை இதோட இந்த சைடு B by H ஈக்குவல் டு இதோட கீழ் சைடு பை இதோட கீழ் சைடு. புரிஞ்சுதா? ஓகே. இப்ப கிராஸ் பண்ணிக்கலாமா? கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்ப b into a minus r equal to ah. இப்ப h மட்டும் வச்சுக்கோங்க. பெருக்கல்ல இருக்க இந்த சைடு வந்தா வகுத்தல்ல வந்துரும். சோ அப்ப b by a into a minus r equal to h. h கண்டுபிடிச்சாச்சா? h கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே. சோ இப்போ நம்மளோட உருளையோட கன அளவுக்கான சூத்திரம் தெரியும். உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவு என்ன? உருளையின் கன அளவு v-ன்னு சொல்லக்கூடியது. உருளையின் கன அளவு v-ன்னு சொல்லிடலாம். சோ எப்படி எழுதிக்கலாம்? பை ஆர் ஸ்கொயர் h. உருளையின் கன அளவு என்னங்க? பை ஆர் ஸ்கொயர் h இல்லையா? ஓகே. சோ அப்போ v ஈக்குவல் டு பை அப்படியே வச்சுக்கலாம், ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். h என்னது? b by a into a minus r இல்லையா? சோ h வந்து b by a into a minus r. இந்த b by a வை வெளியே எடுத்து எழுதிக்கலாம். சோ பை b by a ன்னு எழுதிக்கலாம். இந்த r ஸ்கொயர் into a minus r போட்டுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? r ஸ்கொயர் into a minus r ஒட்டுக்க வச்சுக்கலாம். இந்த r ஸ்கொயர் உள்ள பெருக்கிக்கலாமா? ரெண்டு கூடயும் r ஸ்கொயரை பெருக்கிக்க போறோம். சோ பை b by a into ar ஸ்கொயர் minus r cube. இதுதான் v. புரிஞ்சுதுங்களா? சோ இது 1 ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப v கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே. இப்ப v டாஷ்னா r பொறுத்து பண்ணணும். சரிங்களா? சோ v டாஷ் கண்டுபிடிக்க போறோம். r பொறுத்து என்ன பண்ணணும்? வகையிடணும் இல்லைங்களா? சோ பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? பை b by a into r பொறுத்து பண்ணும்போது இங்க r ஸ்கொயர் இருக்கு. கவனிங்க, இங்க r ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2r வகையிடும் போது x பவர் என்ன பண்ணா n into x பவர் n minus 1 இல்லையா? சோ அப்போ இங்க 2 இருக்கு. அப்ப 2 into x power 2 minus 1 1. அப்ப 2x. அப்ப x ன்னு வந்து 2x. இங்க r இருக்கு. அப்ப 2r. அப்ப r ஸ்கொயர் பண்ணா 2r இல்லீங்களா? சோ அப்ப v equal to pi b by a into 2r minus இங்க r cube பண்ணோம்னா இந்த 3 முன்னாடி வந்துரும். r 3 minus 1 2 3r square இல்லையா? சோ 3r square. ஓகேவா? ஓகே. சோ பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு இதுல என்ன கிடைக்கும்? v dash equal to pi b by a into 2ar minus 3r square. இப்போ v double dash பண்ணோம்னா இன்னொரு தடவை இத வகையிட போறோம். இன்னொரு தடவை வகையிட்டோம்னா pi b by a 2a r வந்து r ஒரு தடவை இருக்கு. r ஒரு தடவை பண்ணா 1 ஆயிடும். சோ அந்த இடத்துல 1 ஆயிடும் minus
இங்க ஸ்கொயர் முன்னாடி வந்துச்சுன்னா 3 into 2 or 2 minus 1 1 தான் இல்லையா? புரிஞ்சுதா? சோ 3 r ஸ்கொயர் பண்ணும்போது 3 அப்படியே இருக்கும்டா. r ஸ்கொயர்ல அந்த பவர் முன்னாடி வந்துரும். அப்ப r மட்டும் இருக்கும். இந்த பவர்ல நம்ம கழிச்சோம்னா 2 minus 1 1. அப்ப 6r ன்னு வரும் இல்லையா? சோ அதுதான். புரிஞ்சுதா? சோ அப்ப v double dash equal to pi b by a into 2a minus 6r. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? ஓகே. இப்போ v dash equal to 0 ன்னு போட போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்? v dash equal to 0 ன்னு போட போறோம். v dash 0 க்கு சமப்படுத்தினா என்ன ஆகும்? v dash எங்க இருக்கு? இங்க இருக்கு. இத 0 க்கு சமப்படுத்துறோம்னா pi b by a into 2ar minus 3r square equal to 0 இல்லீங்களா? ஓகே. சோ இப்போ இத எப்படி எடுத்துக்கலாம்? வெளிய r ஒன்னு வெளிய காமனா எடுத்துக்கலாமா? ஓகே. சோ pi b by a அந்த சைடு போயும்போது 0 ஆயிடும். சோ இப்ப r மட்டும் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா போடலாம். ஃபர்ஸ்ட் pi b by a அந்த சைடு போயும்போது 0 ஆயிடும். 0 கூட எது பெருக்கினாலும் சரி வகுத்தாலும் சரி 0 தான் ஆக போகுது. அப்ப என்ன இருக்கும்? 2ar minus 3r square equal to 0 ன்னு இருக்கும் இல்லையா? சோ r பொதுவா எடுத்துடலாமா? r பொதுவா எடுத்துட்டீங்கன்னா 2a minus 3r ன்னு இருக்கும் equal to 0 இல்லையா? ஓகே. சோ அப்ப r equal to 0 ஒன்னு வரும். 2a minus 3r equal to 0 வரும் இல்லீங்களா? சோ r என்னைக்காவது 0 ஆயிருக்கா? கிடையாது. சோ அப்போ இது சாத்தியம் இல்லை. என்னைக்காவது r 0 ஆகி பார்த்திருக்கீங்களா? கிடையாது. r எப்பவுமே 0 ஆகாது. அப்ப 2a equal to 3r இல்லீங்களா? சோ அப்ப r என்ன வரும்? 2a பெருக்கல் இருக்க 3 இந்த சைடு வந்தா வகுத்தல்ல வந்துரும். அப்ப 2a by 3 equal to r. அப்ப ஆரம் என்ன? எனவே ஆரம் r ன்னு சொல்லக்கூடியது என்னங்க? 2a by 3r. சாரி 2a by 3. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சந்தேகம் இருக்கா? ஓகே. இப்போ r கண்டுபிடிச்சாச்சு. இப்போ v double dash ல போடலாம். சோ v double dash எடுத்துக்கோங்க. சோ v double dash எடுத்து அதுல கொண்டு போய் r போடுங்க. சோ v double dash ல r போட்டீங்கன்னா என்ன ஆகும்? pi b by a 2a minus 6r 2a minus 6r. so 6 into r ங்கிறது 2a by 3. so 3 one time 3 2 time. புரிஞ்சுதா? ஓகே. சோ அப்ப pi b by a into என்ன ஆகுங்க? சோ r போட்டோம்னா 2a minus 4a வந்துருமா? ஓகே. சோ அப்போ pi b by a into minus 2a வந்துரும். a போயிடும். சோ அப்ப minus 2 pi b ன்னு இருக்கும். அப்ப less than 0. அப்ப என்ன ஆகும்? மைனஸ்ல இருக்கங்காட்டி less than 0. அப்ப less than 0 னா v double dash மீ பெருமதிப்பை அடைகிறது. சோ எனவே இங்கு v double dash மீ பெருமதிப்பை அடைகிறது. பெருமதிப்பை அடைகிறது இல்லையா? சோ இந்த இடத்துல v double dash பெருமதிப்பை அடைகிறது. ஓகே. சோ இப்போ நம்மளோட r கொண்டு போய் v ல போட போறோம். இப்ப என்ன பண்ண போறோம்? r கொண்டு போய் v ல போட போறோம். சோ v ல 1 ல போட்டோம்னா என்ன ஆகும்? 1 implies 1 என்னது? pi b by a v equal to pi b by a into ar square minus r cube. ar square minus r cube இல்லையா? ஓகே. சோ இப்ப r க்கு பதிலா நமக்கு என்னன்னு தெரியும்? r equal to 2a by 3 ன்னு தெரியும். சோ அத போட்டுக்க போறோம். r க்கு பதிலா 2a by 3 போட்டுக்கலாம். சோ அப்ப pi b by a into a into 2a by 3 the whole square minus 2a by 3 the whole cube. புரிஞ்சுதுங்களா? சோ pi b by a into a 4a square ஆயிடுமா? 4a square by 9 minus 2 cube 8 a cube by 3 cube 27. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ எப்படி இருக்கும்? pi b by a 4a cube by 9 minus 8a cube by 27. கரெக்ட்டுங்களா? இது சந்தேகம் இருக்கா இது வரைக்கும்? ஓகே. சோ இப்ப கீழ இருக்கிறதுக்கு LCM எடுத்தோம்னா என்ன ஆகும்? 27 தான் வரும். சோ pi b by a கீழ இருக்கிறதுக்கு 27 பொதுவா எடுத்துடலாம். இப்ப மேல என்ன இருக்கும்? இங்க 9 3s are 27. அப்ப மேலயும் 3 ஆல பண்ணும். 4 3s are 12 12a cube minus இங்க 27 இருக்கு. சோ அப்ப மேல என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுடலாம். minus 8a cube
சோ 12 8 a cube போச்சுன்னா 4a cube இல்லையா? சோ pi b by a into 4a cube by 27. so a அங்க போனா a square ஆயிடும், cube ஒன்னு கட் ஆகி ஸ்கொயர் ஆயிடும். 4a cube 4a square by 27 இருக்கு இல்லீங்களா? ஓகே, சோ இப்போ இத என்ன பண்ணலாம்? அவங்க என்ன சொல்லிருக்காங்க? இப்போ நான் 27 எப்படி எழுதிக்கலாம்? 9 3s are 27 எழுதிக்கலாமா? சோ pi b into 4 by 9 into 3. 27 9 into 3 பிரிச்சாச்சு. அவங்க கேள்வியில என்ன சொல்லிருந்தாங்க? 4 by 9 மடங்கு கூம்பின் கன அளவு. கூம்பின் கன அளவுங்கிறது என்ன? 1 by 3 pi r square h இல்லையா? 1 by 3 pi r square h. சோ இங்க பாருங்க. சோ 4 by 9 வெளியே எடுத்துடலாம். அப்ப என்ன இருக்கும்? 1 by 3 4 by 9 வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன். 1 by 3 pi a square b இருக்குமா? ஓகே, சோ hங்கிறது b சொல்லுது, rங்கிறது a சொல்லுது. புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப கூம்பின் கன அளவு 4 by 9 4 by 9 மடங்கு கூம்பின் கன அளவு 1 by 3 pi rங்கிறது a சொல்லுது, h ஏனா rங்கிறது ஆரம், சோ a. அடுத்தது உயரம்ங்கிறது ஹைட் v. சோ அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? 1 by 3 pi a square b ன்னு வந்திருக்கணும். சோ 4 by 9 into 1 by 3 வந்திருக்கான்னு பாருங்க. சோ 4 by 9 into 1 by 3 pi a square b கிடைச்சிருச்சா? சோ இது என்னன்னு எடுத்தோம்? vங்கிறது என்னது? உருளையின் கன அளவு. அப்ப உருளையின் கன அளவு வந்து 4 by 9 கூம்பின் கன அளவுன்னு கிடைச்சிருச்சு. எனவே உருளையின் கன அளவு 4 by 9 மடங்கு இன்டு கூம்பின் கன அளவு. ரொம்ப ரொம்ப இது முக்கியமான 5 மதிப்பெண் கேள்வி சரிங்களா? சோ இதுல உங்களுக்கு 7.8ல வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல், அதாவது 100 லேர்னிங் தமிழ் மீடியமோட சேனல் இருக்கு. சோ அதுல இருந்து பிளேலிஸ்ட்ல போய் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா? ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சிச்சு. அடுத்தது 7 வண்டர்ஸ்ல 7th வண்டர், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு 10.29 சரிங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு 10வது அத்தியாயத்திலே. ஒரு துப்பறிவாளர் ஒரு கொலைக்கான புலன் விசாரணையின் போது ஒருவரின் உயிரற்ற உடலை சரியாக பிற்பகல் 8 மணிக்கு காண்கிறார். சோ ஒரு துப்பறிவாளர் வந்து ஒரு கொலைக்கான புலன் விசாரணையில ஒருத்தவங்களோட உயிரற்ற உடலை வந்து சரியா பிற்பகல் 8 மணிக்கு கண்டுபிடிக்கிறாரு. முன்னெச்சரிக்கையாக துப்பறிவாளர் அவ்வுடலின் வெப்பநிலையை அளந்து 70 டிகிரி ஃபாரன்ஹீட் என குறித்துக் கொள்கிறார். முன்னெச்சரிக்கையாக துப்பறிவாளர் என்ன பண்றாரு? அந்த உடலோட வெப்பநிலையை அளந்து 70 டிகிரிங்கிறத குறிச்சு வச்சுக்கிறாரு. 2 மணி நேரம் கழித்து அந்த உடலின் வெப்பநிலை 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருப்பதை காண்கிறார். 2 மணி நேரம் கழிச்சு அந்த உடலோட வெப்பநிலை 60 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. உடல் இருந்த அறையின் வெப்பநிலை 50 டிகிரி ஃபாரன்ஹீட். அந்த உடல் வச்சிருந்த அந்த அறையோட வெப்பநிலை பாத்தீங்கன்னா, ரூமோட வெப்பநிலை பாத்தீங்கன்னா 50 டிகிரி ஃபாரன்ஹீட். மற்றும் இறப்பதற்கு முன்பு அந்நபரின் உடல் வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தது. சோ இறக்குறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனோட உடல் வெப்பநிலை பாத்தீங்கன்னா, அந்த நபரோட உடல் வெப்பநிலை வந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்திருக்கு. சோ அந்த நபர் கொலை செய்யப்பட்ட நேரம் எப்படி இருந்திருக்கும், என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ லாகோட 2 லாகோட மதிப்புகள் கொடுத்திருக்காங்க. லாக் 2.43க்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப லாக் 0.45க்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க. சோ இந்த 2 மதிப்பு வச்சு என்ன சொல்லிடலாம்? இதெல்லாம் ஆன்சர்ல வரும்னு சொல்லிடலாம் இல்லையா? ஓகே, சோ எப்படி தீர்க்கலாம்? சோ இது போறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத அப்படியே ஒவ்வொன்னா படிச்சுட்டு வந்தே போட போறோம் சரிங்களா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அந்த உடல் வந்து வெப்பநிலை எப்படி இருக்கும்? அந்த உடலோட வெப்பநிலை கேபிட்டல் டீன்னு வச்சுக்க போறோம், நேரத்தை ஸ்மால் டீன்னு வச்சுக்க போறோம் சரிங்களா? சோ அப்போ டி நேரத்தில் உடலின் வெப்பநிலை கேபிட்டல் டி என்க. டி நேரத்துல உடலோட வெப்பநிலைய கேபிட்டல் டின்னு சொல்லிடலாம் சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு பொதுவா என்ன தெரியும்? டி கேபிட்டல் டி பை டி ஸ்மால் டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி மைனஸ் எஸ். அதாவது டிங்கிறது உடலோட வெப்பநிலை. அந்த உடலோட வெப்பநிலை வந்து நேரத்தை பொறுத்து மாறும்.
உடலோட வெப்பநிலை வந்து உடலோட வெப்பநிலை T நேரத்தை பொறுத்து மாறும்ங்கிறதுக்கு dt by dt கேபிட்டல் dt சாரி dt by small dt directly proportional to அந்த உடலோட வெப்பநிலை மைனஸ் அந்த ரூமோட வெப்பநிலை அறையோட வெப்பநிலை. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை தூக்கணும்னா கே போடணும். ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் அந்த இடத்துல கொண்டு வரணும், மாறிலியே கொண்டு வரணும். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதில் ஈக்குவல் டு போட்டோம்னா இதோட மாறிலி வரணும். சோ கேன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ which is equal to k into t minus s ன்னு எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த t minus s இங்கேயும் இந்த dt அங்கேயும் கொண்டு போறோம். சோ பெருக்கல் இருக்குது இந்த சைடு வந்தா இது பெருக்கல் இருக்கு, இந்த சைடு வந்தா வகுத்தல் வந்துரும். இது வகுத்தல் இருக்குது, அந்த சைடு போனா பெருக்கல்ல போயிடும். சோ dt by capital T எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணுங்கிற காரணத்தினால அப்படி மாத்துறோம். t minus s equal to k dt. இப்ப ரெண்டு பக்கமும் தொகையிட போறோம். சோ இருபுறமும் தொகையிட. சோ ரெண்டு பக்கமே தொகையிட்டோம்னா integral dt by t minus s equal to மாறிலி கேக்கு தேவையில்லை integral dt. புரிஞ்சுதுங்களா? சோ t minus s இல்லையா? சோ dt by t minus s எப்படி எழுதிக்கலாம்? t minus s பண்ணீங்கன்னா மேல இருக்கிறது கிடைக்கும். log of t minus s ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஓகே. சோ இது வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். அப்ப t மட்டும் இருக்கும் இல்லையா? சோ அப்போ t பண்ணா dt. t வகையிட்டோம்னா dt. மேல இருக்கிறது வந்துட்டு அதாவது கீழ் பகுதி எடுத்து வகையிட்டா மேற்பகுதி கிடைக்கணும். சோ இப்ப கீழ் பகுதி என்ன? t minus s. இதுல s வந்து மாறி போயிடும். சோ t வந்து வகையிட்டோம்னா dt. சோ dt மேல இருக்கா? அப்ப கீழ் பகுதி எடுத்து வகையிட்டா மேல் பகுதி கிடைக்குது. அப்ப log of கீழ் பகுதின்னு எழுதிடலாம். சோ அப்ப log of கீழ் பகுதி என்ன? t minus s. அப்போ கீழ் பகுதியை எடுத்து வகையிட்டா தொகுதி கிடைக்குது. அப்ப log of கீழ் பகுதி. அப்ப log of t minus s equal to k into இந்த d யும் போயிடும் இல்லையா? சோ அப்ப t மட்டும் வரும் பிளஸ் c வரும் இல்லையா? ஓகே. எப்பவுமே தொகையிடல் பயன்படுத்தின பின்பு ஒரு c வரது வழக்கம் இல்லையா? ஓகே. இப்போ log அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? e ஆ மாறிடும். log அந்த சைடு போகும்போது e ஆ மாறிடும். அப்ப t minus s equal to e power kt plus c. e வரும்போது இதெல்லாம் மேல படிக்கு போயிடும், பவருக்கு போயிடும். சரியா? ஓகே. இப்போ t minus s equal to e power kt plus c ன்னு இருக்கு இல்லையா? சோ அப்ப t minus sங்கிறது என்ன? ரூமோட அதாவது அந்த ரூமோட டெம்பரேச்சர், அறையோட டெம்பரேச்சர். அறையோட டெம்பரேச்சர் என்ன சொல்லிருந்தாங்க? 50 டிகிரி. அறையின் வெப்பநிலை 50 டிகிரி. சோ அப்ப அறைக்கு 50, s க்கு பதிலா 50 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு e பவர் kt பிளஸ் ன்னு இருக்கு. பிளஸ்ல இருந்தா பெருக்கல். e வந்து e க்கு பொதுவா பிளஸ்ல இருந்ததுன்னா தனியா பிரிக்கும் போது பெருக்கல் எழுதிக்கலாம். e பவர் kt into e பவர் c ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த e பவர் c நம்ம c கேபிட்டல் c ன்னு எடுத்துக்க போறோம். e பவர் c கேபிட்டல் c ன்னு எடுத்துக்க போறோம். அப்ப t minus 50 equal to capital C into e power kt. minus 50 அந்த சைடு போனா plus 50. so t equal to 50 plus c into e power kt. புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப t க்கு மதிப்பு கிடைச்சிருச்சா? ஓகே. சோ இத 1 ன்னு வெச்சுக்கோங்க. சோ இது என்னன்னு வைக்க போறீங்க? 1 ன்னு வெச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? சந்தேகம் இருக்கா? இல்ல. ஓகே. அடுத்தது 70 டிகிரி ஃபாரன்ஹீட். எப்போ? முன்னெச்சரிக்கையா துப்பறிவாளர் அந்த உடலை பார்க்கும்போது அந்த உடலை அப்பதான் பாக்குறாரு. அப்ப நேரம் எதுவும் இல்ல. சோ ஸ்மால் டி 0. அப்பதான் அந்த உடலை பாக்குறாரு. இப்ப ஸ்மால் டி 0. உடனே அந்த வெப்பநிலை எவ்வளவு இருந்துச்சு? 70 இருந்துச்சு. அப்ப கேபிட்டல் டி வந்து 70. அப்ப இது 1ல போடும்போது என்ன கிடைக்கும்? அவர் அந்த உடலை பார்க்கும் போது டைம் வந்து 0. ஏன்னா அப்பதான் பாக்குறாரு. அப்ப நேரம் 0வா இருக்கும். எவ்வளவு டிகிரி வருது? 70. சோ டி கேபிட்டல் டி 70. புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டா என்ன இருக்கும்? 70 equal to 50 plus c into e power kt. இல்லையா? t க்கு பதிலா 0 போட்டுடலாம். புரிஞ்சுதா? ஓகே. சோ அப்போ 70 plus 50 இந்த சைடு வந்தா minus 50 equal to c into e power 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான். e power 0 ஓட மதிப்பு என்ன? 1. e power 0 ஓட மதிப்பு 1. So, 70 minus 50, 20 equal to c into 1, c தான். So, c ஓட மதிப்பு என்னன்னு கிடைச்சிருக்கு? 20 கிடைச்சிருக்கு. இல்லையா? ஓகே. சமன்பாடு 1ல போட்டுருங்க. அப்ப t equal to 50 plus 20 into e power kt ன்னு வரும். இல்லையா? ஓகே. இத அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு க்ளூ பாருங்களேன் கேள்வியில. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 60 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆயிடுச்சு. அப்ப ஸ்மால் டி 2 ஆ இருக்கும்போது கேபிட்டல் டி 60. ஸ்மால் டி 2 ஆ இருக்கும்போது கேபிட்டல் டி 60. சோ அது போட்டோம்னா என்ன ஆகும்? சோ இதுல போட்டுக்கோங்க. சோ கேபிட்டல் டி க்கு பதிலா இது ஸ்டார்னு வச்சுக்கோங்க. ஸ்டார் இன் பிளேஸ். ஸ்டார்ல போடுங்க. என்ன ஆகும்?
கேபிட்டல் Tக்கு பதிலா 60 equal to 50 plus 20 into e power k Tக்கு பதிலா 2 இல்லையா? ஓகே, so 60 plus 50 இந்த சைடு வந்தா minus 50 equal to 20 e power 2k ன்னு வரும். 60 minus 50 10 equal to 20 e power 2k வருமா? ஓகே, இப்போ 0 0 அடிச்சிடலாமா? சோ பெருக்கல்ல இருக்கட்டும், இந்த சைடு வந்தா வகுத்தல்ல வந்துரும். சோ அப்போ 1/2 equal to e power 2k. சோ இத எப்படி எழுதிடலாம்? e power 2k equal to 1/2 ன்னு எழுதிக்கலாமா? அப்படியே திருப்பி எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் log எடுக்க போறோம். என்ன பண்ண போறோம்? இருபுறமும் log எடுக்க. சோ log எடுத்தோம்னா என்ன ஆகும்? e போயிடும் இந்த சைடு இல்லையா? சோ ரெண்டு பக்கமும் log எடுக்கிறோம். சோ அப்ப log e 2k equal to log 1/2. So EU log போயிடும். So இப்ப 2k equal to log of 1/2 ன்னு வரும் இல்லையா? ஓகே, சோ பெருக்கல்ல இருக்கட்டும், ஒன் சைடு போனா வகுத்தல்ல போயிடும். சோ இப்ப k equal to 1/2 log of 1/2 இல்லையா? சோ பெருக்கல் இருக்கட்டும், அங்க போகும்போது வகுத்தல்ல போகும். சோ 1/2 log of 1/2 இல்ல 2 ஒன் சைடு போகும்போது வகுத்தல்ல போகும்போது என்ன ஆகும்? அது 1/2 தனியா எடுத்துக்கலாம்ல. சோ அதனால 1/2 நீங்க தனியா எடுத்து எழுதிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? k கண்டுபிடிக்கிறது வரைக்கும் ஓகே. இப்போ k கண்டுபிடிச்சாச்சு. k கண்டுபிடிச்சோனே இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அவர் இறக்கத்துக்கு முன்னாடி 98.6ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப கேபிட்டல் டி வந்து 98.6ன்னு வச்சுக்கலாம். சோ அப்ப கேபிட்டல் டி 98.6 இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு எப்படி இருக்கும்னு சொல்லிடலாமா? சோ கேபிட்டல் டி வந்து 98.6 இருக்கும்போது சோ எதுல போடலாம்? அந்த ஸ்டார்லயே போட்டுலாமா? ஸ்டார்லயே போட்டுலாம். ஸ்டார் implies capital T என்ன? 98.6 equal to 50 plus 20 e power kt plus 20 e power kt இல்லையா? ஓகே, இப்போ k க்கும் நமக்கு என்ன தெரியும்? இருக்கட்டும். plus 50 இந்த சைடு வந்தா minus 50. so 98.6 minus 50 equal to 20 e power kt. 98.6 ல 50 போச்சுனா 98.6 ல 50 போச்சுனா 6 8 9 ல 5 போச்சுனா 4 48.6. so 48.6 equal to 20 e power kt. 2 10s are 20, 2 2s are 4, 2 4s are 8, 2 3s are 6 இல்லீங்களா? ஓகே, சோ பெருக்கல்ல கன்சர் வந்தா வகுத்தல்ல வந்துரும். சோ 24.3 divided by 10 equal to e power kt இல்லீங்களா? சோ e இந்த சைடு வந்தா என்ன ஆயிடும்? log ஆயிடுமா? e இந்த சைடு வந்தா log ஆயிடும். சோ அப்போ இத எப்படி எழுதிக்கலாம்? இத எப்படி எழுதிக்கலாம்? இது அதுக்கு முன்னாடி 24.3 divided by 10 னா ஒரு இந்த புள்ளிய ஒரு இது முன்னாடி, ஏன்னா ஒரு 0 இருக்குதா 10ல, அப்போ ஒரு ஒண்ணுக்கு முன்னாடி வச்சோம்னா முடிஞ்சது. அது 10 அப்படியே போயிடும். அப்போ அந்த புள்ளிய ஒரு டிஜிட் முன்னாடி கொண்டு வரணும். 10க்கு ஒரே ஒரு 0 ஒரு டிஜிட் முன்னாடி கொண்டு வந்தா போதும். 2.43 ஆயிடும். 2.43 ஆயிடும். அவ்வளவுதான். 10ஆல வகுத்ததா அர்த்தம் இல்லீங்களா? சோ ஈக்குவல் டு e power kt ன்னு இருக்கும் இல்லையா? சோ அப்போ e power ktங்கிறது 2.43 கிடைச்சிருக்கு இல்லையா? சோ ரெண்டு பக்கமும் log எடுத்துடலாமா? சரி வாங்க. சோ ரெண்டு பக்கமும் log எடுத்துடலாம். இல்லனா இந்த e அந்த சைடு கொண்டு போயிடலாம். என்ன வேணா பண்ணலாம். e அந்த சைடு கொண்டு போனா log ஆ மாறிடும். சோ அப்ப kt equal to log of 2.43 இல்லீங்களா? சோ kt என்ன கிடைச்சிருக்கு? log of 2.43. kங்கிறது என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 1/2 log 1/2 எழுதிக்கோங்க. 1/2 log 1/2 into t equal to log of 2.43 இல்லீங்களா? ஓகே, சோ அப்ப t மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இது அப்படியே அந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வந்துரும். சோ அப்ப log of 2.43 divided by log of 1/2 into log of 1/2. 1/2 னா 0.5 எழுதிக்கலாமா? இந்த 1/2 க்கு பதிலா 0.5 எழுதிருக்கோம். 1/2 னால 0.5 னாலும் ஒண்ணுதான் இல்லையா? சோ இங்க பாருங்க, கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி, இது வந்து கீழ்ப்பகுதிக்கும், இந்த 2 வந்து இதுவே கீழ்ப்பகுதி. அப்ப கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி மேற்பகுதிக்கு போயிடும். சோ அப்ப t equal to 2 into log of 2.43 divided by log of 0.5 வருங்களா? ஓகே, இதுலதான் சந்தேகம் இருக்கா? இல்ல. சோ இப்ப இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்திருந்தாங்க கேள்வியில. சோ கேள்வியில பாத்தீங்கன்னா மதிப்பு கொடுத்திருந்தாங்க. என்னெல்லாம் கொடுத்திருந்தாங்க? 0.88789 ஒண்ணு, minus 0.69315 ஒண்ணு போட்டுடலாமா? சரி வாங்க. 0. So log
2.43 என்ன கொடுத்திருந்தாங்க 0.88 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இத போட்டுட்டு நம்ம வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். 0.88789 divided by minus 0.69315 இல்லையா? ஓகே. சோ கொடுத்திருந்தாங்க, எல்லாமே எழுதியாச்சு இல்லையா? ஓகே. இப்போ இது ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா, இது ரெண்டையும் வகுத்து 2 ஆல பெருக்கணும்னா -2.56 கிடைக்கும். தோராயமா -2.56. அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்? 2.5 -2.5 எடுத்துக்கலாம். சோ அப்ப -2.5னா என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்த 8 மணி நேரத்துல தான் அவர் கண்டுபிடிச்சாரு. 8 மணிக்கு தான் கண்டுபிடிச்சாரு, கரெக்டா? சோ அந்த 8 மணிக்கு 2.5 மணி நேரம் முன்னாடி தான் அவங்க இறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றதா. சோ அப்ப தோராயமா ஒரு 5:30 மணிக்கு இறந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். சரியா? சோ அப்ப என்ன சொல்லிடலாம்? எனவே அந்நபர் இறந்த நேரம் தோராயமாக பிற்பகல் 5:30 மணி. தோராயமாகவே பிற்பகல் 5:30 மணி 5:30 மணி ஆகும். 5:30. ஓகேவா? சோ 8 மணிக்கு ஒரு 2.5 மணி நேரம் முன்னாடி இல்லையா? ஓகே. சோ 8 மணிக்கு 2.5 மணி நேரம் முன்னாடினா ஒரு 5:30 மணிக்கு தான் அவங்க இறந்திருக்கணும் இல்லையா? சோ 8 மணிக்கு 2.5 மணி நேரம் முன்னாடினா 5:30 மணி தானே. சோ 5:30 மணி பிற்பகல் இறந்திருக்கணும். புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கண்டிப்பா பப்ளிக்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस எக்ஸ்ட்ரா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த 7 wonders क्वेश्चंस எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. 5 stars क्वेश्चंस எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சோ சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா அடுத்தது ஒன்று ரெடியா இருக்கு. 9 ninjas क्वेश्चंस ரெடியா இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு போகும்போது மோஸ்டா எல்லா 5 மார்க்ஸையும் கவர் பண்ணிடலாம். சோ அழகா என் கூட வந்தீங்கன்னா 60+ 75+ கன்ஃபார்ம் எடுத்துடலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட 7 to 6 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி நான் கொண்டு வந்துருவேன். சோ என் கூட இதே மாதிரி ப்ளே பண்ணிட்டு போலாமா? சோ 5 stars அது மாதிரி 7 wonders அந்த மாதிரி அடுத்தது 9 ninjas ரெடியா இருக்கு. போடட்டுமா? அது மாதிரி உங்களுக்கு கொண்டு வரட்டுமா வேண்டாமா நீங்க தான் சொல்லணும். 9 ninjas வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ வேண்டாங்கிறவங்க விட்டுருங்க, நான் போடல. சோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, 9 ninjas கொண்டு வரேன். சரியா? ஓகே. சோ அப்படியே பண்ணோம்னா இந்த அடுத்த வீக்ல 5 மார்க்ஸ் முடிச்சிடலாம். சோ அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ பப்ளிக் எக்ஸாம்க்குள்ள முடிக்கிறோம், மார்க்ஸ் ஸ்கோர் பண்றோம். சரியா? சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம எனக்கு எல்லா எக்ஸசைஸும் வேணும் அப்படின்னா நீங்க ஒன்னும் வேணாம், 100 சேனல் தமிழ் மீடியம் கேட்கும்ல. சோ 100 லேர்னிங்ல சோ அதுல போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சாப்டர் வைஸ் கொடுத்திருப்பாங்க. சரியா? சோ அது ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தா பண்ணுங்க. சோ எப்படி இருந்துச்சு 5 மார்க்ஸ் வீடியோஸ் 5 ஸ்டார்ஸ்? அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ரெடியா இருக்கு. பொங்கல் டேஸ்க்கு ஒவ்வொன்றும் ரெடியா இருக்கு. சரிங்களா? சோ ஒவ்வொரு டேக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ ரிலீஸ் பண்றதா இருக்காங்க. சோ ஒவ்வொரு வீடியோஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிறதும் நீங்க எனக்கு சொல்லுங்க. சரியா? ஓகேமா, பாய், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. பொங்கல் வேஸ்ட் பண்ணாம படிச்சிருங்க. சரியா? ஓகே. என்ஜாய் பண்ணணும், படிக்கவும் செய்யணும். ஓகேவா?